எப்போ இந்தியா டீம் என்னப்பா ஆட்டம் ஆடுறீங்க, கரெக்டாக தான் கேம் ஆடுறீங்களா? ஃபர்ஸ்ட் மேட்ச் நல்லா விளையாண்டீங்க, ஓகே. ரோஹித் சர்மா வந்தால் டீம் பவர்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சா இப்படியா தோப்பீங்க அப்படின்னு இந்திய அணிக்கு எதிராக பல பேர் பல கேள்விகளை கேட்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதுக்கு காரணம் செகண்ட் டெஸ்ட் தான். எல்லாருக்குமே தெரியும், இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் பிஜிடி சீரீஸ் போய்கிட்டு இருக்கு. குறிப்பாக சொன்னோம் அப்படின்னா டஃபஸ்ட் ரைவலரி அப்படின்னு எல்லாராலும் பேசப்படக்கூடிய அவ்வளோ சூப்பரான ஒரு மேட்ச் இது. இதில் ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா ஜெயித்துட்டாங்க பெர்த்தில். செகண்ட் டெஸ்ட்டு எல்லாருக்குமே தெரியும் டே நைட் மேட்சாக போச்சு. குறிப்பாக சொன்னோம் அப்படின்னா பிங்க் பால் டெஸ்ட்டாக ஆடினாங்க. இதில் நிறைய பேர் இந்தியா அப்படியே ஜெயிப்பாங்க, அடுத்தடுத்த மேட்ச்சில் ஜெயித்து கண்டிப்பாக WTC ஃபைனலுக்கு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த செகண்ட் டெஸ்ட் தோல்வி பல பேருக்கு நிறைய கேள்விகளை உண்டாக்கியிருக்கு. இது குறித்து இந்தியாவுடைய முன்னாள் வீரர் ஆகாஷ் சோப்ரா சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கிறார். அதில் நாம் எங்கே தப்பு செஞ்சோம் தெரியுமா? அதாவது இந்தியாவுடைய பேட்டிங்கில் தான் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்குது, அதன் காரணமாக தான் நம்ம தோத்துட்டோம் அப்படின்னு சொல்லி பல விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்கிறாரு. அதில் குறிப்பாக ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணி சொல்கிறார். அதாவது அட்லைட் மைதானத்தில் முதல் பேட்டிங்கை நீங்கள் சூஸ் பண்ணதில் எந்த தப்பும் கிடையாது. அதே மாதிரி நீங்கள் ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடுறீங்க, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 180 ரன் அடிக்கிறீங்க அப்படின்னா நான் அதை கண்டிப்பாக தப்பாக சொல்ல மாட்டேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் யாருக்கு வேணால் இன்னிங்ஸ் மாறி போகலாம், அது கூட பிரச்சனை இல்லை. ஆனால் செகண்ட் இன்னிங்ஸில் வந்து நீங்கள் இவ்வளோ கம்மியான ரன் அடித்தது தப்பு. ஏன்னா செகண்ட் இன்னிங்ஸ் நீங்கள் ஆடும்போது பிச்சு ரொம்ப ஃப்ளாட்டாக மாறி இருக்கும். அதில் 175 ரன் அப்படிங்கிறது ரொம்ப மோசமான ஆட்டம் அப்படின்னு காட்டமாக பேசியிருக்கிறாரு அவர். இதில் நம்மலாம் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, எந்த பிளேயருமே குறைஞ்சது 50 பந்து கூட ஆடலை. இப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா டெஸ்ட் மேட்ச்க்கான சுவாரஸ்யம் எங்கே இருக்கும்? 2 இன்னிங்ஸை சேர்த்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 80 ஓவர் கூட முழுசாக ஆட முடியாத ஒரு டீமை வச்சுக்கிட்டு நீங்கள் ஆஸ்திரேலியாவை இப்படி தோக்கடிப்பீங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. அதன் காரணமாக தான் ஒரு மிகப்பெரிய விமர்சனமும் இந்தியன் டீம் மேலே வந்து விழுந்துட்டு இருக்கு. இது பற்றி ரோஹித் சர்மா பேசும்போது அவர் கூட அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் சொல்லியிருந்தார். அதாவது பும்ராவை மட்டுமே நம்பி ஒரு டீம் செயல்பட முடியாது, அவர் கூட சேர்ந்து பவுலர்ஸும் ஆடணும், பேட்ஸ்மேனும் நல்லா ஆடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அப்படிப்பட்ட இந்த சூழலை தான் இந்தியா இந்த டெஸ்ட்டை தோற்றதுக்கு அப்புறமா சில மோசமான சாதனைகளை பண்ணியிருக்கு. குறிப்பாக சொன்னோம் அப்படின்னா இந்தியா ஆஸ்திரேலியா 2 டீமே பல ஆண்டுகளாக டெஸ்ட் ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுலேயே ரொம்ப கம்மியான பாலில் மேட்ச் முடிஞ்சது இந்த டெஸ்ட்டில் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. 4 இன்னிங்ஸில் சேர்ந்து கிட்டத்தட்ட 1031 பால்லையே இந்த மேட்ச் முடிஞ்சிருக்கு. அதாவது கரெக்டாக சொன்னோம் அப்படின்னா 171 ஓவரில் இந்த மேட்ச் முடிஞ்சிருக்கு. இதுக்கு முன்னாடி இந்தியா ஆஸ்திரேலியா விளையாடும் போது 1135 பாலில் தோத்தது தான் ஒரு ரெக்கார்டாக இருந்துச்சு. அந்த மோசமான சாதனையை முறியடிச்சிருக்கிறாங்க இந்தியா. அதே மாதிரி இந்தியன் டீமு 19வது முறையாக டெஸ்ட் மேட்ச்சில் 10 விக்கெட் வித்தியாசத்தில் தோத்துருக்குறாங்க. இது ஒரு புறம் இருக்க, இன்னொரு பக்கம் ரோஹித் சர்மா கேப்டனாக வந்து ஜாயின் பண்ணுறாரு. ஓகே, ஒரு பெரிய பலமாக இருக்கும்னு நினைக்கும் போது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச் ஜெயித்துட்டோம், ஆனால் இவர் வந்ததுக்கு அப்புறமா தோக்க ஆரம்பிச்சிருக்கிறோம். இது நியூசிலாந்து சீரீஸை ஞாபகப்படுத்துது. அதில் 3 மேட்ச் தோல்வி, இங்கே வந்ததுக்கு அப்புறமா 4வது மேட்ச் தோத்துருக்கிறாரு ரோஹித் சர்மா. ஸோ இதன் காரணமாக பும்ராவே கேப்டனாக இருந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற பேச்சுக்குள்ள எழும்ப ஆரம்பிச்சிருக்கு. இதெல்லாம் தாண்டி அடுத்த மேட்ச்சில் இந்தியா ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான கட்டத்தில் இருக்கிறாங்க. அப்படி ஜெயித்தால் மட்டுமே WTC ஃபைனல் இந்தியாவுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லப்படுது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.